அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள பிரித்து எழுதுக படிக்க வைக்கிறோம். படிக்கலாம். என்றென்றும் இதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? என்றும் ப்ளஸ் என்றும் என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்து வானம் அளந்தது, இது பார்த்தீங்கன்னா வானம் ப்ளஸ் அளந்தது, இந்த மாதிரி எழுதணும். அடுத்து இருதிணை, இதற்கு 2 ப்ளஸ் திணை என்று எழுத வேண்டும். ஐம்பால், இதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? 5 ப்ளஸ் பால் என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்தது நன்செய், நன்மை ப்ளஸ் செய். நீளுழைப்பு ஈக்குவல் நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்தது விழுந்ததங்கே, இதை எப்படி பிரிக்கணும்? விழுந்தது ப்ளஸ் அங்கே. அடுத்தது செத்திறந்த, இது பார்த்தீங்கன்னா செத்து ப்ளஸ் இறந்த என்று பிரிக்க வேண்டும். அடுத்தது இன்னோசை, இது இனிமை ப்ளஸ் ஓசை என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்து வல்லுருவம் ஈக்குவல் வன்மை ப்ளஸ் உருவம். இவையுண்டார் ஈக்குவல் இவை ப்ளஸ் உண்டார். அடுத்தது நலமெல்லாம், இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? நலம் ப்ளஸ் எல்லாம் என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்தது கலன் அல்லால், இது பார்த்தீங்கன்னா கலன் ப்ளஸ் அல்லால் என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்து கோயில் அப்பா, கோயில் ப்ளஸ் அப்பா. கனகச்சுனை, கனகம் ப்ளஸ் சுனை. பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து. மட்டுமல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல. அக்களத்து, அ ப்ளஸ் களத்து. அடுத்து வாசல் எல்லாம், இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? வாசல் ப்ளஸ் எல்லாம். அடுத்து பெற்றெடுத்தோம், பெற்று ப்ளஸ் எடுத்தோம் என்று பிரிக்க வேண்டும். அடுத்து வெங்கரி, வெம்மை ப்ளஸ் கரி என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்து என்றிருள், என்று ப்ளஸ் இருள். சீவன் இல்லாமல் ஈக்குவல் சீவன் ப்ளஸ் இல்லாமல். அடுத்து விலங்கொடித்து, விலங்கு ப்ளஸ் ஒடித்து என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்தது நமன் இல்லை, இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? நமன் ப்ளஸ் இல்லை என்று பிரித்து எழுத வேண்டும். அடுத்து ஆனந்த வெள்ளம் ஈக்குவல் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். அடுத்து பெருஞ்செல்வம், இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? பெருமை ப்ளஸ் செல்வம். அடுத்து ஊராண்மை, இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? ஊர் ப்ளஸ் ஆண்மை. அடுத்து இன்ப துன்பம் ஈக்குவல் இன்பம் ப்ளஸ் துன்பம். அடுத்து விழித்தெழும், இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? விழித்து ப்ளஸ் எழும். அடுத்து போவதில்லை, இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? போவது ப்ளஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா படுக்கை ஆகிறது, இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? படுக்கை ப்ளஸ் ஆகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.